ஆக்டர் சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் பராசக்தி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பராசக்தி படம் மூலமாக தான் ஆக்டர் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி அப்படிங்கிற நடிகர் திலகம் கிடைச்ச படமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, பராசக்தி அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான டைட்டில். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் கிளம்பிச்சு, பயங்கரமாக விவாதிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்குமே அந்த படம் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணுச்சு அப்படின்னா நோ டவுட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான ஒரு பல விஷயங்கள் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த படத்துடைய டைட்டில் சிவகார்த்திகேயனுடைய 25வது படத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு பேசப்பட்ட ஒரு படத்துடைய டைட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? ஸோ எஸ், பராசக்தி அப்படிங்கிற படத்தோடைய டைட்டில் நீங்கள் எப்படி எடுக்கலாம், அது ஒரு கல்ட் கிளாசிக் படத்தோடைய டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட விஜய் ஆண்டனி தன்னுடைய படத்துக்கும் இதே டைட்டில் போட்டிக்காகவே வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்களும் கிளம்பிச்சு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய 25வது படத்துக்கு தெலுங்கு வெர்ஷனுக்கு இந்த டைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று, அதாவது முந்தா நேற்று மாலை இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது விஜய் ஆண்டனியும் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் படத்துடைய இந்த பராசக்தி பட டைட்டில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் விஜய் ஆண்டனி இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணார். இது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி அண்ட் பராசக்தி படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாமே கலந்து பேசி நாங்கள் சுமூகமாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சைடுமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் டீசர் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ டைட்டிலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சில பேச்செல்லாம் இருந்தாலும் டைட்டில் டீசர் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீலீலா, அத்தர்வா, ஜெயம் ரவி அண்ட் அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன், இவங்க 4 பேரோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வாவ்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சுதா கொங்கரா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ படமுமே ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு ரெட்ரோ லுக்கில் அந்த காலத்தில் ஒரு கல்லூரி கதைக்களத்தில் ஒரு மாணவர் படை தேவை அப்படிங்கிற மாதிரி, அதற்கான அந்த மாணவர் படைக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒருத்தராக சிவகார்த்திகேயன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன்லைன் நமக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தி டைட்டிலுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு, அதாவது கிளியரன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுமே வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா விஷயமே பாசிட்டிவாக செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஓஜி பராசக்தி, அதாவது ஒரிஜினல் சிவாஜி கணேசனுடைய பராசக்தி பட சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு, இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ தமிழில் அதாவது பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1950ஸ்க்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான படங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரித்திர புராண கதைகள் மட்டும்தான் அதிகமாக அப்போது வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாற்றிய படம் அப்படின்னா கண்டிப்பாக பராசக்தி தான். ஸோ இதை பாவலர் பாலசுந்தரம் எழுதிய பராசக்தி அப்படிங்கிற ஒரு நாடகத்தையும் டிஎஸ் நடராஜனுடைய என் தங்கை, இந்த 2 நாடகங்களையுமே சேர்த்து ஒரே கதையாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அப்போது சினிமாவில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது ரெண்டுமே தங்கை பற்றின கதை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் சுந்தரத்துக்கு இதை கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லாததால் வேறொரு தயாரிப்பாளர்கிட்ட இந்த நாடகத்தோட உரிமையை விட்டுட்டாரு. இதுக்கப்புறமா ஏவிஎம் படங்கள் விநியோகித்து வந்த பிஏ பெருமாள் பராசக்தியுடைய உரிமையை வாங்கி நேஷ்னல் பிக்சர்ஸ் பேனரில் படமாக்குனார். முதல்ல இந்த படத்தை வேற ஒரு இயக்குனர் தான் இயக்குவதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் பஞ்சு இவங்க 2 பேரும் இயக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. ஒரு சாதாரண கதைக்கு தன்னுடைய வசனத்தாலையும் திரைக்கதை மூலமாகவும் ரொம்பவே பரபரப்பூட்டி உயிர்ப்பித்து கொடுத்தாரு கருணாநிதி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது.
அந்த படத்துடைய வசனங்களெல்லாம் இப்போ வந்து நம்ம கேட்டாலுமே வந்து ஃபயர் மோட் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சிவாஜி நடித்த நாடகங்களை பார்த்த பிஏ பெருமாள் வந்து இந்த படத்துக்கு அவரை கதாநாயகனாக வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவரை வந்து இந்த படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இவருடைய நடிப்பை பார்த்த ஏவிபி மெய்யப்ப செட்டியாருக்கு பெருசாக வந்து திருப்தி கொடுக்கல. சிவாஜியோடைய ஆக்டிங் வந்து ஆக்டிங்கா இல்லை அவருடைய தோற்றமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே வந்து இருந்திருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து பராசக்திக்கு சிவாஜி வந்து செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் பெருமாள் வந்து மெய்யப்ப செட்டியாரோட இந்த முடிவை வந்து ஏற்றுக்க ரெடியாகவே இல்லை. அதாவது சிவாஜி தான் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். மேபி வந்து அவர் ஒல்லியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணியிருக்கலாம். சிவாஜியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சு உடம்பை தேத்தி கொண்டு வந்தோம்னா இந்த படத்துடைய அந்த கேரக்டருக்கு அவர் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சிவாஜியோட உடம்பை தேர்த்துறதுக்கே வந்து ஒரு ஆள் தனியாக நியமித்து அதுக்கப்புறம் சிவாஜியை தேத்தி அதுக்கப்புறம் நடிக்க வச்சு மெய்யப்ப செட்டியார்கிட்ட காட்டியிருக்காரு. மெய்யப்ப செட்டியார் வந்து சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பார்த்து பயங்கரமாக மிரண்டு பாராட்டியிருக்காரா. ஸோ சிவாஜி கணேசன், பண்டரிபாய், ஸ்ரீரஞ்சனி, கண்ணாம்பா, விகே ராமசாமி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய படமும் வசனங்களும் எந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆச்சோ பாடல்களும் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆச்சு. புது பெண்ணின் மனசை தொட்டு போனவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. ஸோ இந்த பாட்டுமே கா 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 ஸோ இந்த பாட்டுமே வந்து அந்த படத்தில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் வசனங்களுக்கு வந்து பெரும் ரசிகர்கள் இருந்தாங்களா அப்படின்னு தெரியாது. பாடல்கள் மட்டுமே ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பாடல்கள் ரசித்தவங்க வசனங்களுக்கும் வந்து பயங்கரமாக ரசிகர்கள் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படம் தான். இதில் இடம்பெற்றிருந்த பல நாத்திக கருத்துகள் வந்து பயங்கரமாக சர்ச்சையை கிளப்பிச்சு. படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து சர்ச்சை வெடிச்சுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். குறிப்பாக வந்து சிவாஜி வந்து கோயிலுக்குள்ளே பேசக்கூடிய வசனமும் கோர்ட்டில் பேசக்கூடிய அந்த நீதிமன்ற காட்சிகளும் வந்து இப்போ வரைக்குமே வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து அந்த படத்தில் நடித்ததுக்கு, அதாவது பராசக்தி படத்தில் நடித்ததுக்கு சிவாஜிக்கு வெறும் 250 ரூபா தான் சம்பளமாக. அந்த சம்பளம் கூட அப்போ கொடுக்கலைன்னா கூட நான் நடிச்சிருப்பேன். அந்தளவுக்கு வந்து கூர்மையான வசனங்கள் கொண்ட ஒரு அற்புதமான திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சொல்லியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 73 வருஷங்கள் ஆகுது. ஸோ இத்தனை வருஷங்கள் கழிச்சும் இந்த படம் இப்போ போட்டு பார்த்தாலுமே வந்து நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட டைட்டில் தான் இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.